முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் பிரதமர் வாஜ்பாய்க்கு தினம்தோறும் கடிதம் எழுதி போயஸ் கார்டனை போஸ்ட் கார்டனாக ஜெயலலிதா கொண்டிருந்ததை நினைவு கூர்ந்துள்ளது. இவை எதுவும் மாநில நன்மைகளுக்கானவை அல்ல. ஊழல் குற்றச்சாட்டு அடிப்படையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஹரிபாஸ்கர் IAS-க்கு மீண்டும் பதவி தர வேண்டும். சி ராமச்சந்திரன் IAS-இன் தற்காலிக வேலை நீக்கத்தை ரத்து செய்ய வேண்டும். நெய்வேலி கார்ப்பரேஷன் நிர்வாக இயக்குநர் பூபதி வருமான வரித்துறையில் தாக்கல் செய்த கோரிக்கையை ஏற்க வேண்டும். மச்சேந்திரநாதனுக்கு துறைமுகத்துறையில் கேட்கும் இடத்தை தர வேண்டும். இப்படி தினம்தோறும் பரிந்துரை கடிதங்களை அனுப்பி வந்ததை சுட்டிக்காட்டியுள்ள முரசொலி, இவை நடக்கவில்லை என்றதும் பாஜக கூட்டணி கட்சி கூட்டத்தை ஜெயலலிதா புறக்கணித்தார் என தெரிவித்துள்ளது. ஒன்றிய அமலாக்கத்துறை அதிகாரி ஒருவரது மாறுதல் தொடர்பாக பிரதமர் வாஜ்பாயை கண்டித்து ஜெயலலிதா அறிக்கை விட்டார். ஜெயலலிதாவை சமாதானப்படுத்த பாஜக தலைமை ஒவ்வொருவராக அனுப்பி வைப்பார்களே தவிர அவர் சொல்வதை கேட்பது இல்லை. இது ஜெயலலிதாவை கோபப்படுத்திக் கொண்டே இருந்தது. திமுக ஆட்சியை பாஜக அரசு கலைத்திருந்தால் ஜெயலலிதா இது எதையும் செய்திருக்க மாட்டார். ஆனால் கலைக்க மாட்டோம் என்பதில் அன்றைய தினம் பிரதமர் வாஜ்பாய், உள்துறை அமைச்சர் அத்வானி ஆகிய இருவரும் உறுதியாக இருந்தார்கள். இதனால் தனது வன்மத்தை ஜெயலலிதா வேறு பக்கம் திருப்பினார். பாஜக ஆட்சியை கவிழ்க்க பாஜக கூட்டணிக்குள் இருந்தே திட்டமிட்ட ஜெயலலிதா அதற்கான வேலைகளை பார்க்கும் வேலையை சுப்பிரமணிய சுவாமியிடம் கொடுத்தார். இதனை முன்கூட்டியே அறிந்து கொண்ட பிரதமர் வாஜ்பாய், உள்துறை அமைச்சர் அத்வானி ஆகிய இருவரும் தலைவர் கலைஞரிடம் பேசி எங்கள் ஆட்சியை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்ததையும் அதற்கு தலைமை செயற்குழு கூடி முடிவெடுக்கும் என்று கலைஞர் கூறியதையும் முரசொலி நினைவு கூர்ந்துள்ளது. 13/4/1999 அன்று திமுகவின் தலைமை செயற்குழு கூடியது. 1991 96 வரை தமிழக நலன்களை தரைமட்டமாக்கிவிட்டு தழைத்து செழித்துள்ள லஞ்ச லாவண்ய ஊழல் கொள்கைக்கு இனியும் தமிழ்நாட்டில் இடம் தரக்கூடாது என்பதாலும், தமிழ்நாட்டில் நடைபெறும் அப்பழுக்கற்ற கழக ஆட்சிக்கு எப்படியும் தீங்கு விளைவிக்க வேண்டும் என்பதுதான் ஜெயலலிதாவின் ஒரே ஒரு திட்டம் என்பதாலும், இவை அனைத்தையும் திராவிட முன்னேற்றக் கழகம் கருதி பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆட்பட்டு இருக்கிறது. இதர ஆபத்துகளை விட ஜெயலலிதா ஆபத்தை நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் பேராபத்து என்று அதில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதை பார்த்ததும் அமைச்சர்கள் தம்பிதுரை, கடம்பூர் ஜனார்த்தனம் ஆகிய இருவரையும் பதவி விலகச் சொன்னார் ஜெயலலிதா. பாஜக ஒருங்கிணைப்பு குழுவில் இருந்து விலகினார். பாஜக ஆட்சிக்கு தந்த ஆதரவை திரும்ப பெறுவதாக குடியரசுத் தலைவர் சந்தித்து ஜெயலலிதா கடிதம் கொடுத்தார். வாஜ்பாய் அரசு தேசத்தின் பாதுகாப்புக்கே அச்சுறுத்தல் என்று ஜெயலலிதா அறிக்கை விட்டார். தனது ஆட்சி மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானத்தை 15/4/1999 அன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார் பிரதமர் வாஜ்பாய். இந்த தீர்மானத்தின் மீது திமுக சார்பில் மரியாதைக்குரிய முரசொலி மாறன் பேசியதை குறிப்பிட்டுள்ள முரசொலி, பாஜகவுடன் நீங்கள் கூட்டணி வைக்கவில்லையா என்று இப்போது கேட்கும் பழனிசாமி இதனை வாசிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளது. தேசிய மற்றும் மாநில நலனை கருத்தில் கொண்டு நாங்கள் முடிவெடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எங்களது நீண்ட கால வரலாற்றில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் ஆதரவு அளித்து பாதுகாத்து வருகிறோம். நேற்று வரை நான் கூட இந்த அரசை எதிர்த்து வந்தேன். காவிரி சிக்கலை தீர்த்த பெருமையை தவிர இந்த அரசின் எந்த சாதனையையும் நான் பாராட்ட முடியாது. இன்று கூட பல பிரச்சனைகளில் என்னால் நேருக்கு நேர் சந்திக்க முடியவில்லை. ஆனால் அதிமுக தனது புதிய நண்பர்களின் ஆதரவுடன் மேற்கொண்டுள்ள முயற்சி மாநிலத்தின் நலனுக்கும் தேசத்தின் நலனுக்கும் எதிரானது. எனவே தற்போதைய அரசு தொடர்வதை நாங்கள் ஆதரிக்கிறோம். எங்களுக்கு வேறு வழி இல்லை. நாங்கள் அட்டல்ஜியை ஆதரிக்கிறோம். ஒருபோதும் ஊழலின் தாயை நாங்கள் ஆதரிக்க முடியாது என்று முரசொலி மாறன் பேசியதை முரசொலி நினைவு கூர்ந்துள்ளது. அன்று வாஜ்பாய் அரசு ஒரு வாக்கு வித்தியாசத்தில் கவிழ்ந்தது. பாஜக ஆட்சியை ஆதரித்து திமுக வாக்களித்தது குறித்து விளக்கமளித்த தலைவர் கலைஞர், ஜெயலலிதாவின் ஊழலை விட மதவாதம் என்பது கொடுமையானதல்ல. அதற்காக மதவாதம் இனிமையானது என்று பொருள் அல்ல. பாம்பை விட மோசம் என்றால் பாம்பும் மோசம்தான் என்று மிகச்சரியாக சொன்னார். 1/5/1999 அன்று கூடிய திமுக நிர்வாக குழுவில் பாரதிய ஜனதா கட்சி மீது கொள்கை ரீதியான மாறுபாடான கருத்துகள் இருந்த போதிலும் ஜெயலலிதாவின் சதி திட்டத்தால் அவர் வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்ற நிலையின் காரணமாக இந்த முடிவை எடுக்கிறோம் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பாஜக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி உருவானது. அத்வானி தலைமையில் அமைக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவில் முரசொலி மாறன், ஜஸ்வந்த் சிங், ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ஆகியோர் இடம்பெற்றார்கள். இப்படி கூட்டணியின் கொள்கையை வடிவமைக்கும் இடத்திலேயே திமுகவுக்கான இடம் வழங்கப்பட்டது என்பதுதான் வரலாறு. கூட்டணியை அறிவிக்கும் இடத்தில் பழனிசாமியை வாயை கூட திறக்க விடவில்லை அமித்ஷா என்பதுதான் இன்றைய தகராறு என்று முரசொலி தனது தலையங்கத்தில் தெரிவித்துள்ளது.